வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்க்க போகிறது எஸ்ஜிடி கட் ஆஃப் மார்க் சம்மந்தமான தகவல்கள் தான். ஸோ இந்த கட் ஆஃப் மார்க் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோக்கள் அப்படின்றது ஆல்ரெடி கொடுத்துருக்கோம், வீடியோஸ் போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் நிறைய நண்பர்கள் எந்த அளவுக்கு கட் ஆஃப் மார்க் இருக்கும் அப்படின்ற கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருக்கீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஜென்ரல் கேட்டகரி, அதாவது பிசி எம்பிசின்னு கம்யூனிட்டி ரேஞ்சில் இல்லாமல் ஜென்ரலில் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் அப்படின்றது மினிமம் ஒரு 110 மார்க்கு அந்த ரேஞ்சில். அதாவது ஜென்ரலில் வெறும் இது மட்டும், வேறு எந்த ஒரு ப்ரியாரிட்டி அது இதுன்னு எதுவுமே இல்லாமல், ப்ரியாரிட்டியை சொல்கிறேன், ஓகேவா? ப்ரியாரிட்டியோ அல்லது மற்றபடி பிஎஸ்டிஎம்மோ இல்லை டிஸ்ட்ரிபியூட் வீடோ அந்த மாதிரி எனி ஒன் எதுவுமே இல்லாமல் வெறும் ஜென்ரலில் மட்டும் 110 வரும். ஸோ அதில் ஜென்ரல்லையே உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ரியாரிட்டி இருக்குது, நான் எக்ஸ் சர்வீஸ் மேன் வருவேன், இல்லை இப்போ ப்ரியாரிட்டியில் வருவேன், பிஎஸ்டிஎம்மில் வருவேன், ப்ளஸ் இதில் வருவேன், டிஸ்ட்ரிபியூட் விடோவில் வருவேன், டிசபிள்டு பர்சனில் வருவேன், இந்த மாதிரியெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல்லையே கிடச்சிரும். அதாவது இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 100 மார்க்குக்கு மேலே இருந்தாலே உங்களுக்கு ஜென்ரல் கோட்டாவில், அதாவது 100 மார்க்குக்கே சொல்கிறேன், 100 மார்க்குக்கே ஜென்ரல் கோட்டாலேயே உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிடச்சிரும். இதுக்கு அடுத்தது தான் கம்யூனிட்டி பேஸஸ். ஸோ கம்யூனிட்டி அப்படின்னு எடுக்கும்போது ஃபஸ்ட்டு பிசி நார்மலாக பிசியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 95 ப்ளஸ் மார்க் இருந்தாலே போதும். இதில் ஒரு அதாவது ப்ரியாரிட்டி, அதாவது டிசபிள்டோ அல்லது ஆதரவற்ற விதவையோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 80 ப்ளஸ் மார்க் இருந்தாலே போதுமானது. தமிழ் வழி கல்வி இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா வெறும் 80 மதிப்பெண்களுக்கு மேலே நீங்கள் எடுத்திருந்தீங்கனாலே இதற்கு எலிஜிபிள் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது நிறைய இருக்குது, ஓகேவா? அடுத்து எம்பிசி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெறும் 90 மார்க்குக்கு மேலே இருந்தாலே போதுமானது, நார்மல் கேண்டிடேட்டு. இதில் இப்போ ஆதரவற்ற விதவை, பிஎஸ்டிஎம்மு, வேறு ஏதாவது ப்ரியாரிட்டி இருக்குது, வேறு ஏதாவது முன்னுரிமை நான் காமிக்கிறேன் அப்படின்னா எந்த முன்னுரிமை காமிச்சாலும் சரி உங்களுக்கு 80 ப்ளஸ் மார்க் இருந்தால் போதுமான ஒன்றா இருக்கும். அடுத்து பிசிஎம், நார்மல் பிசிஎம் அப்படின்னா 80 மார்க் இருந்தால் போதும். ஏதாவது ஒரு ப்ரியாரிட்டி நான் காமிக்கிறேன், ப்ரியாரிட்டி நான் கொடுத்துருக்கேன், இந்த ப்ரியாரிட்டியில் நான் பிஎஸ்சிஎம்மோ விடோவோ அதில் டிசபிள்டு இதில் போகிறேன் அப்படின்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் இந்த மார்க் இருந்தாலே போதுங்க. ஸோ அந்த ரேஞ்சில் குறையிறதுக்கான, அதாவது இவங்களை எல்லாருமே எதிர்பார்க்கலாம், நீங்கள் எதிரே பார்க்க வேணாம்னு சொல்லலை, மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் இருக்கிறவங்க எல்லாருமே பிசிஎம் பொறுத்தளவுக்கு எதிர்பார்க்கலாம். அடுத்து எஸ்சி கேட்டகிரி. எஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வெறும் எஸ்சி அப்படின்றப்போ 80 மார்க் இருக்கணும். இதில் நீங்கள் ஒரு எதை ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்க, இந்த ப்ரியாரிட்டியில் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 65 மதிப்பெண்கள் இருந்தாலே போதுமான ஒன்றா இருக்கும். மேக்ஸிமம் 65க்கு மேலே இருக்கிற எல்லா நபர்களும் எதிர்பார்க்கலாம். எஸ்சிஏ சேம் இதே கேட்டகிரி, ஆனால் நார்மல் எஸ்சிஏ அப்படின்னா உங்களுக்கு ஒரு 75 மதிப்பெண்கள் இருந்தாலே போதும். நார்மலாக இருக்கிற கேண்டிடேட்டாக இருந்தால் 75, ஏதாவது ப்ரியாரிட்டியில் பிஎஸ்டிஎம் ஆர் விடோ கேட்டகிரி ஆர் டிசபிள்டு கேட்டகிரியில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 60 ப்ளஸ் மதிப்பெண்கள் எடுத்திருந்தால் போதும். சேம் எஸ்டி கேட்டகிரிக்கும் இதே தான், அதாவது 75, இங்கே ப்ரியாரிட்டி காமிச்சிங்க அப்படின்னா 60, இந்த ரேஞ்சில் கட் ஆஃப் மார்க் அப்படின்றது இருக்கும். இதில் ஏன் கட் ஆஃப் மார்க் ஃபஸ்ட்டு கம்மியாக இருக்கோ அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா தேர்வு எழுதின நபர்களுக்கு தெரியும் அது எவ்வளோ கடினமாக இருந்துச்சு, எவ்வளோ கொஷின்ஸ் எவ்வளோ டஃப்பாக கேட்டிருந்தாங்க அப்படின்றது. அது ஒன்று. அதுபோக இப்போ வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் முன்னாடி இருந்த வேக்கண்ட்டுக்கு முன்னாடி கட் ஆஃப் அப்படின்றது கொடுத்துருப்போம். பட் இப்போ இருக்கிற வேக்கன்சி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க் அப்படின்றது இந்த ரேஞ்சுக்கு தான் வரும். இதை தாண்டி ரொம்ப பெருசாக டஃப்பாலாம் போகிறதுக்கான வாய்ப்புகள், அதாவது கட் ஆஃப் பொறுத்தளவுக்கு ரொம்ப ஹையில் போகாது. காரணம் என்ன அப்படின்னா தேர்வு அந்தளவுக்கு கடினமான ஒன்றா இருந்துச்சு. ரொம்ப ஈஸியாக எழுதியாச்சு, மார்க் நிறைய வரும், எழுதின எல்லாருக்குமே ஒரு 100 வரும் அப்படின்ற மாதிரியெல்லாம் தேர்வு இல்லவே இல்லை. ரொம்ப கடினமான கேள்விகள் இருந்துச்சு. ஒரு கொஷின்ஸ்க்கு நீங்கள் 2-3 ஆன்சர் தெரிஞ்சால் தான் அந்த கொஷினே ஆன்சர் பண்ண முடியுன்ற மாதிரியெல்லாம் கேள்விகள்லாம் இடம்பெற்றிருந்துச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், கண்டிப்பாக கட் ஆஃப் மார்க் அப்படின்றது நம்ம கொடுத்த இந்த ரேஞ்சில் தான் வரும். அதனால் நீங்கள் ஒன்றும் பயந்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்லை.
அதே போல் இந்த எஸ்ஜிடின்னு இல்லை, நம்ம டிஆர்பி தரப்பில் கொடுக்கக்கூடிய அனைத்து நோட்டிஃபிகேஷனும் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. நமக்கு எலிஜிபிள் இருக்குது, நான் இப்போ மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்கே வாங்கலை அப்படின்றவங்க தாராளமாக அடுத்தடுத்த தேர்வுகளுக்கு படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அடுத்த தேர்வுகளை அப்படின்னா உடனேலாம் வந்துக்கிட்டே தான் இருக்குது, தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ எலெக்ஷன் அப்படின்னு வரப்போகிறதுனால கண்டிப்பாக அடுத்தடுத்து கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் தொடர்ச்சியாக வருது. அதனால் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மார்க் அப்படின்றது ஸ்கோர் பண்ணலாம். இந்த தேர்வுலேயே வந்துட்டு நம்ம டிஆர்பி தேர்வுலேயே பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. லா காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். அதற்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக தான் இருக்குது. வேணும் அப்படின்றவங்க லாஸ்ட் வீடியோ பாருங்கள், கடைசி வீடியோவில் போட்டிருப்பேன், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு லாஸ்ட் ஸ்டடி மெட்டீரியல் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். முழுக்க இந்த நபர்களுக்காகவே தயார் பண்ணது தான். ஸோ இதை மட்டும் நீங்கள் படித்தாலே உங்களுக்கு போதுமான ஒன்றா இருக்கும். ஓகேங்களா? இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலில் போட வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க. நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.